விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். ஏதோ ஒரு பெரிய மிக மகிழ்ச்சியில் உள்ளேன். 14 வயதில் நான் பொது வாழ்க்கையில் விவசாய சங்கத்தில் நாராயணசாமி நாயுடு அவர்களை பார்த்து பொது வாழ்க்கைக்கு வந்தவன். எந்த அரசியல் கட்சியின் பின்னால் செல்வதைப் போல விவசாயிகள் பின்னால் செல்வதையே நான் மிகவும் மகிழ்ச்சியாக பயணித்து வருகிறேன். முத்து விஸ்வநாதன் அவர்கள் கூறினார், 5 பேர் கொண்டு துவக்கப்பட்ட அமைப்பு என்று. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூறினார், 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம், 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம் என்று கூறினார். இந்த 5 பேர் கொண்ட அமைப்பு இன்று கண்முன் இவ்வளவு பெரிய போராட்ட களத்திற்கு தயாராக உள்ளதை நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது. இங்கே உள்ள ஒவ்வொருவரும் துப்பாக்கி ஏந்தாத போராளிகள் என்பதை உளமாற உறுதியாக கூறுகிறேன். இங்கே பரம்பிக்குளவாரியார் திட்டம், இது ஏதோ பொள்ளாச்சி உடுமலை பகுதிக்கு சேர்ந்தது. நொய்யலாறு, இது கோவை மாவட்டத்துக்கு சேர்ந்தது. பவானி, இது மேட்டுப்பாளையம் பகுதிக்கு சேர்ந்தது. ஹைட்ரோ கார்பன், இது கம்பம் தேனி பகுதிக்கு சேர்ந்தது. நியூட்ரினோ திட்டம், இது தேனி மாவட்டத்துக்கு சேர்ந்தது. பாலாறு, இது வேலூர் மாவட்டத்துக்கு சேர்ந்தது. மீனவர் பிரச்சனை, இது கடற்கரையில் வாழும் தமிழர்களுக்கு சேர்ந்தது. அமராவதி, உடுமலை தாராபுரம் பகுதிக்கு சேர்ந்தது. கூடங்குளம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சேர்ந்தது. கல்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு சேர்ந்தது. சீமைக்கரு வேலமரம் மாநிலம் முழுமைக்கும் சேர்ந்தது. உயர்மின் கோபுரம் உங்கு மண்டலத்தில் முழுமையாக போராடுகிறோம். இனாம் நில ஒழிப்பு தமிழகம் முழுவதும் சேர்ந்தது. பன்றி தொந்தரவு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதி. கெயில் போராட்டம் கொங்கு மண்டலத்தை சார்ந்தது. கல் மாநாடு நடத்தியுள்ளோம். கல் தமிழகம் முழுவதும் உள்ள பனை தொழிலாளர்கள் தென்னை தொழிலாளர்களுக்கு சேர்ந்தது. தேயிலை தோட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பவானி பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு சேர்ந்தது. எரிவாயு பிரச்சனை கொங்கு மண்டலத்துக்கு சேர்ந்தது. பழனி மாலப்டீனம் பிரச்சனை பழனி தாலுகா உடுமலை தாலுகா பகுதிக்கு சேர்ந்தது என்று அந்தந்த பகுதிகளை பாராமல் தமிழகம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழ்கூறு நல்லுலகில் உள்ள அனைத்து போராட்டங்களையும் கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கும் இந்த அமைப்பிற்கு நான் உளமாற பாராட்டி என்றும் நான் இந்த அமைப்போடு பயணிக்கிறேன் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அண்ணா நன்றி. அடுத்து இந்திய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா GS தனபதி அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வங்கக்கடலை ஈரோட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற அன்பு தலைவர், அன்பு தம்பி, கொங்கு மண்டலத்தினுடைய இளம் சிங்கம் ஈசன் முருகசாமி தலைமையிலே கூடியிருக்கின்ற உங்களையெல்லாம் நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவிலே விவசாய சங்கம் என்பது ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்று இந்தியாவினோட சலுகைகளை அனுபவிப்பதற்கு முத்தாய்ப்பாக ஆரம்பித்தவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள். அவர்கள் தலைமையிலே நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலிருந்து பாடுபட்டவர்கள். இன்று தம்பி ஈசன் முருகசாமி தலைமையிலே இங்கு கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் வங்கக்கடலே ஈரோட்டுக்கு வந்ததைப் போல இருக்கிறது. இந்த கூட்டத்திலே என்னுடைய கோரிக்கையாக நீங்கள் கொடுத்திருக்கின்ற கோரிக்கை, தமிழகத்தில் உள்ள மலைகள், ஆறுகளில் உள்ள மணல், இந்த கனிம வள கொள்ளை மட்டும் கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வெளி மாநிலங்களுக்கு விற்கப்பட்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும். அதை தடுப்பதற்காக போராடுகின்ற போராளிகள் மேலே பல்வேறு வழக்குகள் பதியப்படுகிறது. அவை நிறுத்தப்பட வேண்டும் என்பது இந்த கோரிக்கையாக வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய ஒற்றுமை, விவசாயிகளுடைய வலிமை இந்த மாநாட்டின் மூலமாக ஆளுகின்ற அனைத்து அரசுகளுக்கும் தெரிவிப்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.